Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க MK Creations. என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to make a slime. Slime எப்படி நம்ம வீட்லயே வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸ்லைம்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fidget spinner அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 2017ல வேர்ல்ட் வைட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டாய் தான் வந்து அது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 2018 19ல வேர்ல்ட் வைட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டாய்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைம் தான் கையில இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைமை வந்து எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லைமை ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக மட்டும் இல்லாம வேற எந்த விஷயத்துக்குலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதே சேர்த்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்லைம் செய்யறதுக்கு நான் ஃபெவிகால் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன கம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபெவிகால் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட ஃபெவிகால் இருந்ததுனால நான் ஃபெவிகால் எடுத்துக்கிட்டேன். ஸ்லைமை கலர் பண்ணுறதுக்காக நான் வாட்டர் பெயிண்டிங் கலர் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸ்லைமை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட்டர் தான். அந்த ஆக்டிவேட்டர் இருந்தால் மட்டும் தான் அந்த க்ளூ வந்து ஒன்று செஞ்சு ஸ்லைம் மாதிரி மாறும். அந்த ஆக்டிவேட்டர் நம்மளே தான் வந்து செய்ய போகிறோம். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் வந்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லாம் வந்து கிடைக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து வச்சிருக்கேன். அதை அந்த சொல்யூஷனில் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 2 பொருட்களை மட்டும் வச்சு தாங்க இந்த ஆக்டிவேட்டர் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். பட் டிடர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் மட்டும் போதும். கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனோட பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட்டராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சு ஸ்லைம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்ப்போம். சப்போஸ் உங்களால் இது மாதிரி வந்து ஆக்டிவேட்டர் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஆக்டிவேட்டர் வந்து ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக வந்து இருக்குங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸ்லைம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. பிளேட்டு நிலையில் நீங்கள் பவுல் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸ்லைம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளூவை வந்து அந்த பிளேட்டில் போட்டுக்கோங்க. ஸ்லைம் எனக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக மட்டும் க்ளூவை பிளேட்டில் போட்டு நான் ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்லைம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளூவை நிறைய போட்டு நீங்கள் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைமாக வந்து மாற்றிக்கலாம். எனக்கு தேவையான அளவு க்ளூவை நான் வந்து பிளேட்டில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுங்க. இப்போ ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளூவோட சேர்த்து விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து அதை ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு வந்து விடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி 2வது ஸ்பூன் ஊற்றுங்க. ஆமாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகும். எடுத்தோன்னே ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகும்போது ரொம்ப வந்து ஹார்டாக கல் மாதிரி வந்து ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஆக்டிவேட்டரை கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாக வந்து ஊற்றினீங்க அப்படின்னா அந்த ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் ஆகாது. அதனால் பார்த்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வந்து ஸ்லைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பூனோட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இதேமாதிரி அந்த க்ளூவில் அந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து டோட்டலாக ஸ்லைமாக வந்து மாறிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவையான அளவான ஆக்டிவேட்டரை மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக வந்து ஊற்றிடாதீங்க. பாருங்கள் இப்போ அந்த க்ளூ வந்து டோட்டலாக வந்து ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. நான் விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் பிளேட்டில் எதுலேயுமே அந்த க்ளூ வந்து ஒட்டல பாருங்கள். மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வருது. ஸ்லைமாக வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி இருந்தால் தான் இந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு கையில் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையிலையுமே அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைம் வந்து கையில் எடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்கும் அது எடுக்கும்போது. ஸ்லைமை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கையில் எடுத்துட்டேன். என் கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்குது. ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக இருக்குது. இதே மாதிரி கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் வந்து இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கையில் எடுக்கும்போது ஒட்டுச்சு அப்படின்னா அது ஸ்லைமாக மாறலன்னு அர்த்தம். அது கொஞ்சம் திருப்பி பிளேட்லேயே போட்டுட்டு ஆக்டிவேட்டரில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லைமாக வந்து மாறிடும். நான் வந்து ஸ்லைம் எந்த ஒரு கலருமே பண்ணலங்க. ஒயிட் கலராக வந்து நான் அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்தது ஃபெவிகால் தான். அது நார்மலாக வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அது மாதிரி நான் எந்த ஒரு கலருமே வந்து ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே வாட்டர் கலர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இன்னொரு வாட்டி ஸ்லைம் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு க்ளூவை பிளேட்டில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி டைம்லேயே வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் கலரில் வந்து ரெட் கலரை வந்து நான் அந்த க்ளூவோட ஆட் பண்ணி விட்டுறேன். கலரை க்ளூவோட ஆட் பண்ண உடனே ஆக்டிவேட்டர் வந்து சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு கலரை க்ளூவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கலர் வந்து க்ளூ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆக்டிவேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அது ஸ்லைம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூவோட அந்த கலர் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் வந்து ஸ்லைம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைமாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு.
அதாவது நீங்கள் வந்து க்ளூ ஊற்றின உடனே கலர் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைமாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லைமாக மாறும்போது வந்து கலராக வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் கலரில் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் கலரே ஆட் பண்ணாமல் ஒயிட்டாகவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்கும்போது க்ளூலேயே வந்து கலர்லாம் வந்து இருக்கும். அது மாதிரி கலரோடு இருக்கிற க்ளூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு கலருமே வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸ்லைமை நம்ம 2 விதமாக வந்து பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒயிட்டாக வந்து பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து கலராக வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் 2 ஸ்லைமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்துற போகிறேன். ஏன்னா அது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால ஒன்றோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரெட் கலர் வந்து இந்த ஒயிட்டை ஃபுல்லாக வந்து ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்ன கலர் ஸ்லைமில் இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் இதே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் தனியாக பிரித்து வந்து எடுக்க முடியாது. அதனால் யோசிச்சு மிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எனக்கு வேணுன்றனால தான் வந்து 2 ஸ்லைமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே இந்த ஸ்லைமை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்லைம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து ரெடி பண்ணுங்கள். நீங்கள் பேக்கிங் சோடா ரொம்பவே வந்து அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த ஆக்டிவேட்டர் வந்து ரெடி ஆகாது, உங்களால் ஸ்லைமை வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அது பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் தாங்க. இதை நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த டாயை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் இந்த டாய் வந்து பயன்படுத்துவாங்க. பட் அதையும் தாண்டி இந்த ஸ்லைமை வந்து நம்ம வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் இருக்குது அப்படின்னா ஒரு கீபோர்டில் வந்து கேப்ஸ்லாம் அதிகமாக வந்து இருக்கும். அந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்து ஃபில் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம கையை வச்சு இல்லை ப்ரெஷ் வச்சு எடுக்க முடியாது. இந்த ஸ்லைம் வச்சு நீங்கள் அது மேலே போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைமோட ஒட்டிட்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்லைம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நிறைய விஷயங்களுக்கு இந்த ஸ்லைம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெறும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு இந்த ஸ்லைம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸ்லைம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் தாங்க இது. வேறதுக்கு ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி சஜஷன்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஆல் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிட்டு இருக்கும். என்னோட பேர் MK. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. Have a nice day and thanks for watching the video. Bye.